ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அதனால் நாங்கள் திருமூர்த்தி மலைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் பொள்ளாச்சி சைடு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் ஒரு 500க்கு மேற்பட்ட மாட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வரும். 500ங்கிறது கம்மி தான், அதுக்கு மேலேயே வரும். ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக 9 மணி நைட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணி. நாங்கள் காலையில் வந்து கோயில் ரீச் ஆகிடுவோம். தி நெக்ஸ்ட் டே இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக வந்து இப்போது திருமூர்த்தி மலை டேம் கிட்ட நெருங்கியாச்சு. பாருங்கள், காலையில் இப்போ ஒரு 6 மணி, ஒரு 6:30 கிட்ட ஆச்சு. எவ்வளோ மலைகள் எல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம கோயில் வந்தாச்சு. பாருங்கள், கோயில் அந்த மாதிரி ரோட்லேருந்து லெஃப்ட்டு உள்ளே கட் பண்ணி போனோம்னா டேம் உள்ளே, அங்கே தான் மாட்டு வண்டிகளாக அவுத்து விடுவாங்க. உள்ளே வந்து கட்டாகி போனோம்னா காட்டுக்குள்ளே போய் நம்ம டேமில் போய் மாட்டு வண்டியெல்லாம் சேஃபாக நிப்பாட்டிடலாம். பாருங்கள், நம்ம டேமுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டிகை இங்கே அவ்வளோ அவுத்துட்ருக்காங்க. பார்த்தாவே தெரியுதுங்க, டேம் ஃபுல்லாக இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி தான். இன்றைக்கி வேறு மழை, சரியான மழைங்க. இங்கே மழை இல்லாமல் இருந்தால் இன்னுமே வண்டிகை நிறையா இருக்கும். ஆனால் இன்னும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில வண்டி வருது போகுது. நாளைக்கு தான் எல்லா வண்டியுமே காலியாகும். ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக இந்த காடு ஃபுல்லாக, இந்த டேம் ஃபுல்லாக மாட்டு வண்டி தான். பாருங்கள், டேமில் வந்து மாட்டுகளை குளிப்பாட்டுறாங்க. இங்கே வந்து வண்டி அவுத்துட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா காளைகளை ஃபுல்லாக டேமுக்குள்ளே கொண்டு போய் எல்லாம் நீச்சல் போடுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இங்கே இருக்கிற அத்தனை காளைகளையும் வந்து ஒரு ஜோடியாக கொண்டு போய் ஃபுல்லாக காளைகளை வந்து நீச்சலுக்காக டேமுக்குள்ளே தண்ணியில் விட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா காலையிலுமே இங்கே வந்திருக்கிற எல்லா காலையிலுமே நல்லா நீச்சல் போட வச்சு, அதுக்கப்புறம் அதாவது உடம்பு வலி, காலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வருது. அப்படி நீச்சல் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தக்கட்டு கால் வலியாக இருந்தாலுமே அதை நீச்சல் அடிக்கிறப்ப கொஞ்சம் மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து மாட்டு வண்டியில் வர மெயின் காரணமே நம்ம இந்த ரேக்லா ரேஸ்க்காக தாங்க. பாருங்கள், போக போக காளையோட கண்ணி கயிறுலேருந்து காளை வந்து தனியாக வந்துருச்சு. ஆனாலுமே அது விடாமல் வண்டி கூட போகுது. இதுக்காக தாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ தூரமாக இருந்து இந்த கோயிலுக்கு வர்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா திருமூர்த்தி மலை வந்து மேலே பஞ்சலிங்கம் அருவிக்கு வந்து போயிட்டுருக்கோம். மேலே போய் அருவியில் நல்லா ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அருவியிலிருந்து வர தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு, பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அருவிக்கு வந்தாச்சு. நம்ம போய் அருவியில் ஜாலியாக விளையாடிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போயிடலாம். தண்ணி வந்து கீழே போய் நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது. சரி, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃபால்ஸில் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கூட்டம் அவ்வளோவா இல்லை. இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு தான் வந்து அமாவாசை. ஸோ அதனால் இன்றைக்கி கூட்டம் அளவாக தான் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டு திரும்ப நம்ம மாட்டு வண்டியோட இடத்துக்கு போயிடலாம். சாமி கும்பிட்டு நம்ம டேமுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு நைட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம ரிட்டன் கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் மார்னிங் அவ்வளோதாங்க, இப்போ நான் கோயிலிருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து காலையில் 8 மணி ஆச்சு. நாங்கள் டிஃபனெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போது வந்து கிளம்புனோம்னா ஈவினிங் அப்படியே ஒரு 3-4 மணி அப்படி நம்ம ஊருக்கு வந்து போயிடலாம். இந்த மாட்டு வண்டி அனுபவம் உங்களுக்கெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மாட்டு வண்டி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிய போகுது. அவ்வளோதான், இனி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.